வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, எந்த தொழுகையை மறுமையில் சாட்சி பகருகிற தொழுகையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களோ, அந்த ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இறையருளால் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக வாரத்தில் எந்த நாளை சிறப்பிற்குரிய நாளாக, மேன்மைக்குரிய நாளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களோ, அந்த நாளின் ஃபஜ்ர் தொழுகையை இப்போது நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த ஜும்மா நாள் என்பது ஏக இறைவனால் அதிகமாக சிறப்பிக்கப்பட்ட ஒரு நாள், மேன்மைப்படுத்தப்பட்ட உயரிய ஒரு நாள் என்பதை முஸ்லிம் சமுதாயத்தில் எல்லாருமே அறிந்துதான் வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு 70% மார்க்கம் தெரிந்தவர் தான் இதை தெரிந்து வைத்திருக்கிறார் அப்படியெல்லாம் இல்லை. 40% மார்க்கத்தை அறிந்தவர்களும் 30% மார்க்கத்தை அறிந்தவர்களும், சொல்லப்போனால் ஒன்று சின்ன குழந்தை கூட என்ன செய்யணும்னா இந்த ஜும்மா நாள் சிறந்த நாள் அப்படிங்கிறது எல்லாருமே விளங்கி தான் வச்சிருக்கிறாங்க. இப்போ சிறந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, சிறந்த நாள்னு சொல்றதுனால நன்மை வந்துருமா? இது பரக்கத் பொருந்திய நாள் அப்படின்னு சொல்றதுனால அந்த பரக்கத் வந்துருமா? சிறந்த நாள்னு ஏன் சொல்றோம்? அந்த சிறப்பை பெறுவதற்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முயற்சிகளை என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அப்ப அந்த முயற்சிகளை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அது சிறந்த நாள். வாயில் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அது சிறந்த நாள் கிடையாது. ஏன்னா இந்த இபாதத்தை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம அறிவுல சிந்திச்சு என்ன செய்ய முடியாதுன்னா முடிவு செய்ய முடியாது. ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது, இப்ப இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம அறிவை வச்சு சிந்திக்கலாம். பேனை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு அறிவு தேவை. இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி நம்ம ஃபஜ்ர் தொழுகிறது நம்ம யோசிச்சு, அதே மாதிரி எப்படி நோன்பு வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சு அப்படியெல்லாம் நம்ம இபாதத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் தான் ஆன்மீக செய்தி நம்ம சொல்றோம். அப்ப இந்த ஆன்மீக செய்தியை பொறுத்த வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை செய்யணும். எந்த நாளில் அது செய்யுமாறு உத்தரவு போட்டார்களோ அந்த நாளில் அதை செய்யணும். இன்றைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜும்மாவுடைய நாள் சிறந்ததுன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுல பல சுன்னத்துகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நாம அதுல எல்லாம் என்ன செய்யறது இல்லைன்னா கவனம் செலுத்துறது இல்லை. வர்றோம், ஜும்மாவுடைய நேரத்தில் தொழுது போட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். இது மட்டும்தானா ஜும்மாவுடைய அமலு? சில விஷயங்களை நம்ம அமலாகவே பார்க்க மாட்டோம், ஆனா அது அமலாக இருக்கும். அப்படி மார்க்கத்தில் இருக்குல்ல, பேரிச்சம்பழம் இருக்கு பாத்தீங்களா, இது சாப்பிட்றதுனா நன்மை கிடைக்குமா? சோறு சாப்பிட்ற நன்மையாக கிடைக்கும். அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி சாப்பிட்றதுனா சாப்பாடெல்லாம். ஆனா அந்த பேரித்தம்பழம் உண்ணுகின்ற காரணத்தினால கூட ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். அது எந்த சந்தர்ப்பம்? நோன்பு துறக்கிற நேரத்தில் நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு நன்மை இருக்கு. நோன்பு முடிஞ்சோன்னா நீங்க 10 பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலும் கடுகளவு நன்மையும் இல்லை. ஆனால் நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலும் அது நம்மளுடைய நாவின் ருசிக்கு தான் நம்ம சாப்பிட்றோம், ஆனாலும் அது நன்மைங்கிறாங்க. அப்ப இது ஏன் இது அறிவை வச்சு நம்மளுக்கு இப்ப விளங்க முடியுதா? இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா நிறைய சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்க. அதுல அந்த சிறப்புகள்ல ஒரு சின்ன சிறப்பு என்று சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு நீங்க ஜும்மாவில் எந்த பள்ளிவாசல்ல வேண்டுமானாலும் போய் பாருங்க, 100 பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 80 வாகனம் நிற்கும். எல்லா பள்ளிவாசலும் நீங்க பாக்குறீங்கல்ல, பைக்கில் வருவாங்க, ஸ்கூட்டர்ல வருவாங்க, வாகனத்தில் வரலாம். யாரு வரலாம்னா நடக்க முடியாதவர்கள், இயலாமையில் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வரலாம். அல்லது ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க அவங்க வரலாம். சாதாரணமாக இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது,
அங்கிருந்து 2 வீலர் எடுத்துட்டு இங்க வருவாங்க. அப்ப இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பள்ளிவாசலுக்கு போய் அந்த 2 ரக்காத் தொழுதுனோம் ஜும்மாவை, நன்மை கிடைக்கும் நினைக்கிறாங்களே தவிர, ஜும்மாவுக்கு வரும் பொழுது எப்படி வந்தால் அதையும் நாம் நன்மையாக மாற்றலாம். இதை நம்ம சரியான முறையில் சிந்திக்கிறதே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஜும்மா நாளில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்கு வருகை தருகின்ற ஒருவர் வாகனத்தை தவிர்த்து விட்டு வந்தால், அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிருந்து நடந்து போலான்னு நம்மளுக்கு தெரியுது. அப்படி நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு சிறந்த நன்மைங்கிறாங்க. மன் கஸ்ஸல யௌமுல் ஜும்மா, ஜும்மா நாளில் குளித்து விட்டு, சும்மகதஸல அதுக்கப்புறம் ஒழு செய்து விட்டு, வபக்கர துவக்க நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதில் கிளம்பி பள்ளிவாசலுக்கு வருகை தந்து, சும்ம தனா இலல் இமாமி, இமாமுக்கு அருகில் அமர்கிறார். சஃப் இருக்கு, 10 சஃப் இருக்கு, அதுவும் இமாமுடைய பார்வையில தான் இருக்குது. நெருக்கம் என்னன்னா முதல் சஃப், அதுக்கப்புறம் நெருக்கம் என்னன்னா 2வது சஃப். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. யாரு இந்த மாதிரி நெருங்கி உட்கார்ந்து வலம் யுலகி, எந்த விதமான தேவையற்ற செயலையும் செய்யாமல் யார் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு 8 இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு எவ்வளவு நன்மை? ஒரு 8க்கு ஒரு நன்மை இருக்குமா? ஒரு 10 நன்மை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஒவ்வொரு 8க்கும் பிகுல்லி ஹுதுவத்தின் அமலு சனாங்கிறாங்க. ஒரு வருடம் நீங்கள் நன்மை செய்தால், நன்மைனா அந்த இபாதத்து செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை ஒரு 8க்கு கிடைக்குங்கிறாங்க. அப்ப இத்தனை வருஷமா நம்ம எவ்வளவு நன்மையை இழந்திருக்கிறோம் நீங்க பாருங்க. இந்த பள்ளிவாசல் அந்த தலைவாசல் நீங்க நுழையிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 58வது இருக்கும். அப்ப எவ்வளவு நன்மை அது. இதையெல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா, நம்ம அதை கருத்தில் எடுக்கிறதே இல்லை. 2வது இதுல உடல் ஆரோக்கியமும் இருக்கிறது. ஏன்னா கடந்த கால மனிதர்களையும் பார்க்குறீங்க, இன்னைக்கும் பார்க்குறீங்கல்ல, சின்ன வயசுல இடுப்பு வலி, கால் வலி, கொழுப்பு எல்லாமே நீங்க பார்க்குறீங்களா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கையில செய்ய வேண்டிய வேலையை கையில் செய்யணும். அதுக்கு தான் எல்லாம் கையை கொடுத்துருக்கிறான், காலை கொடுத்துருக்கிறது அதுக்கு தான் கொடுத்துருக்கிறான். காசு இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் நம்ம வாகனத்திலேயே வர முடியுமா? அதில் காசு வெட்டி செலவு தானே. அது பெட்ரோல் செலவு அதிகமாக இருக்குதுன்னு ஒரு பக்கம் புலம்புறாரு, இன்னொரு பக்கம் இதெல்லாம் வீண் வரையும் தானே. இப்போ வீண் வரையன்னு சொல்லி உங்களுக்கு சாதாரணமாக சிந்திக்கும் போது தெரியுதா இல்லையா? டெய்லி இதில் எத்தனை பெட்ரோல் மிச்சமாகும்னு பாருங்க. மாதம் அதுவே தனியாக என்ன இருக்கும், பட்ஜெட் சேர்த்துற மாதிரியான சேமிப்பு அதில் வரும். அதுபோக ஆரோக்கியமும் இருக்கிறது. இதுபோக இன்னும் பல பள்ளிவாசல்கள் மெயின் ரோட்ல இருக்கும், அங்க கொண்டு வாகனத்தை நிப்பாட்டி அதெல்லாம் இடையூறு தானே. அப்ப எல்லாத்தையும் பார்க்கணும்ல, இது எல்லாமே சேர்ந்துதானே இஸ்லாம். அப்ப இந்த மாதிரியான நன்மைகளை நம்ம பின்பற்றமா? அதாவது ஒரு 50% நன்மைகளை, சுன்னத்தான காரியங்களை 50% மக்கள் பின்பற்றதில்லை. ஜும்மாவில் பின்பற்ற வேண்டிய இன்னும் சில காரியங்கள் இருக்கு, அது 90% மக்களும் பின்பற்றதில்லை. அப்படியும் இருக்கு. சொல்லப்போனா அதெல்லாம் சொன்னா ஆச்சரியப்படுவாங்க. உதாரணமா இப்ப ஜும்மா நம்ம தொழுகிறோம் பாத்தீங்களா, சிறப்புக்குரிய நேரத்தில் நம்ம தொழுகணும். ஃபஜ்ர் அப்படித்தானே. எல்லா தொழுகையும் என்னது, துவக்க நேரத்தில் தொழுகிறது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. இப்ப ஜும்மா இப்ப உள்ள டைம் கணக்கு பண்ணி தொழுவதாக இருந்தால் அது எப்ப தொழுகணும், எத்தனை மணிக்கு தொழுகலாங்கிறான். ஏன்னா 12 மணிக்கு இருக்குது, 12:30க்கு இருக்குது, 1 மணிக்கு வச்சிருக்கிறாங்க. இதுல சிறப்பான நேரம் இது 12:30. ஏன்னா இந்த வழியில் வச்சிருக்கிறோம், அதனால நம்ம அப்படி நினைக்கிறோம். ஜும்மாவுடைய நேரம் என்னன்னு கேட்டா 11:30 மணிக்கெல்லாம் ஜும்மாவை முடிஞ்சிடும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் 11:30 மணிக்கு ஜும்மாவை தொழுதுட்டு அவங்க வெளியே வந்துருவாங்க. ஏன்னா ஹதீஸ் அப்படி இருக்கு, ஜும்மாவை தொழுது விட்டு தான் நாங்கள் காலை உணவை உண்ணுவோம். ஜும்மாவை தொழுது விட்டு தான் காலை உறக்கத்தில் நாங்கள் ஈடுபடுவோங்கிறாங்க. இது நம்மளுக்கு புரியவே இல்லை. என்ன காலை உணவுனா நம்ம தான் காலகாத்தால 7 மணிக்கு சாப்பிட்றோமே, 8 மணிக்கு சாப்பிட்றோமே. அப்போ 8 மணிக்கு முன்னாடியே ஜும்மா தொழுகிறது. இதுக்கு காரணம் என்னன்னா, நாம உண்ணக்கூடிய உணவு நேரம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த காலத்துல வேற மாதிரி இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நாளின் மொத்த உணவே 2 நேரம் தான். ஒன்று 11 மணிக்கு மேல சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அசருக்கு மகரிபுக்கு இப்படி இந்த 2 நேரம் தான் இருந்தது.
அப்ப சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஜும்மாவை தொழுது விட்டுத்தான் காலை உணவை நாங்க சாப்பிடுவோம்னா ஒரு 11:30க்கெல்லாம் அவங்களுடைய ஜும்மா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்படி ஒரு பள்ளியை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நீங்க 11 மணிக்கு அல்லது ஒரு 11:15 ஜும்மா வச்சீங்கன்னா எல்லாம் வரம்பு மீறி தான் போயிட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசல் கட்டினதுலேருந்து என்னதான் ஒரு இல்லாதது பண்றது, நபிகள் நாயத்துக்கு மாத்தமா இப்படி விமர்சனம் பண்ணுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் இந்த சுன்னத்துக்களை நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் நம்மளுக்கு தெளிவா தெரியுதா இல்லையா? இதுல எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கவனம் செலுத்த சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம ஜும்மாவில் உட்காடுறோம். இதே ஜும்மாவில் நம்ம நிறைய தடவை பார்த்ததுதான். ஒரு 4 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு 2 பேர் அப்படி இப்படி என்ன செய்யறாங்க, கையில் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதை பார்த்துட்டு என்ன செய்யறாருன்னா, நபி வழியை தெரிந்த ஒருவர் அமைதியா இருங்க. இப்ப நான் பேசிட்டுங்க ஜும்மாவில், இங்க 2 பேர் என்ன செய்யறாங்க, குசு குசுன்னு பேசுறாங்க. இங்க முதல் சஃப்ல அமைதியா உட்காந்துருக்கிற இவர் என்ன பண்றாரு, அப்படிங்கிறார் அப்படிங்கிறார். இதே கப்பான் இதா குல்த லி சாஹிபிக்க அன்சில், கொஞ்சம் வாய் மூடிட்டு என்று நீ வாயில சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறோம்ல. இப்படி நீங்கள் சொன்னால் கூட பக்கத்து லகவுத்த, நீங்க தொழக்கூடிய அந்த தொழுகை பாலாய் போயிருந்து. இவரு பேசல, இவர் அமைதியாத்தான் இருக்கிறார், ஆனா மற்றவர்களை அமைதிப்படுத்துறார். இதையவே தப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களா இல்லையா? இன்றைக்கு சர்வசாதாரணமா நம்ம பார்க்கிறோம்ல, ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் வர்றதே தாமதமா வந்துடுறது. அதுக்கப்புறம் என்னன்னா ஹவுஸுக்கு பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பள்ளிவாசலுக்குள்ள என்ன செய்யறது, அப்படி தாண்டி தாண்டி அப்படி வர்றது. இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம்ல. இதெல்லாம் நம்மளோட நன்மை இழப்பு. ஜும்மாவுக்கு அல்லாஹ் 100 நன்மை கொடுக்கறான்னு வைங்களேன். இன்றைக்கு நம்மளுடைய அந்த செயல்பாடை பார்த்தால் இறைவன் எந்த அளவு கூலி கொடுப்பான்னா ஒரு 7 கூலி கொடுப்பான். நீ ஒரு 10 வச்சுக்க, ஏன்னா நீ அவ்வளவுதான் சுன்னத்தை பின்பற்ற அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஜும்மா நாளையெல்லாம் கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால ஜும்மா தொழுகைக்கு வருவதாக இருந்தாலும் சரி, அமர்வதாக இருந்தாலும் சரி, அமர்வதற்குன்னு ஒரு முறை இருக்குல்ல பள்ளிவாசல்ல. இது பொதுக்கூட்டம் இல்லை, இது தொழுகை இருக்குது இல்ல. ஏன் அங்க போய் 2 பேர் நின்று தொழுங்களா, இங்க 2 பேர் நின்று தொழுங்களா, இங்கதான் நின்று தொழுகணும்னு இருக்கா? அப்படி தொழ மாட்டோம்ல. ஏன் தொழ மாட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒரு முறை என்று இருக்கிறது. சஃப்புக்குன்னு ஒரு முறை இருக்கிறது, அந்த சஃப்பு எப்படி நிக்கணும்னு ஒரு முறை இருக்கிறது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே நான் சொன்ன ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, ஜும்மாவுக்கு வந்துட்டீங்களா இமாமை நெருங்குங்கிறாங்க. அப்ப அங்கங்க தெரிஞ்ச இடத்துல எல்லாம் போய் உட்காராம முதல் சஃப்ல உட்காரணும், நெருக்கமா அப்படியெல்லாம் அமர்ந்தா தான் நம்மளுக்கு தூக்கமும் வராது. இன்றைக்கு தூக்கம் எல்லாம் வருவதற்கு காரணம் என்ன, கவனம் சிதறுவதற்கு காரணம் என்ன, வந்தவனே எந்த இடத்துல எல்லாம் செவுறு இருக்குதுன்னு பார்க்கறது, போய் இப்படி சாஞ்சு இப்படி உட்காந்துக்கிறது, காலை இப்படி நீட்டி உட்காந்துக்கிறது. இது எல்லாமே இயலுமானவர்களுக்கு கூடும், ஆனால் ஆரோக்கியம் பெற்றவர்களுக்கு இது கூடுமா இது? அப்ப நீ அந்த இடத்துல நபி வழிக்கு மாத்தம் தானே பண்ணி இருக்கிற அப்படிங்கிற பார்வைதான ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி இன்றைக்கு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜும்மா நாளில் எத்தனையோ விதமான சுன்னத்துகளை பள்ளிவாசல்லே நடைமுறைப்படுத்துறது இல்லை. மார்க்கம் சொல்லாத விஷயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தாங்க. சரி, இப்ப 2 ஜும்மால நீங்க கேட்கறீங்கல்ல, 2 ஜும்மா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா? எப்படி எல்லா தொழுகைக்கும் 1 பாங்கு இருந்ததோ அதே மாதிரிதான் ஜும்மாவுக்கும் 1 பாங்கு தான் இருந்தது. ஆனா நடைமுறை என்ன பார்க்கிறோம், 2 பாங்க பார்க்கிறோம். இப்படி இல்லைங்கிறது நேரடியாக புகாரிலேயே இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும், அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும், அதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் 1 பாங்கு தான் இருந்ததுங்கிறாங்க. ஹதீஸ்ல புகாரிலேயே நீங்க பார்க்கலாம், ஜும்மா தொழுகையிலேயே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆட்சியாளர்கள் மக்கள் பள்ளிவாசலில் வருகை தருவதற்கு கொஞ்சம் பலவீனம் ஏற்பட்ட காரணத்தினால கடைவீதி இருக்குது பாத்தீங்களா, வாங்க எல்லாம் ஜும்மாவுக்கு வாங்க ஜும்மாவுக்கு வாங்கன்னு ஒரு ஆளை விட்டு கூப்பிடுவாங்க. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல எது அதிகமாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, கடைவீதியில போய் மக்களை கூப்பிடுவாங்க. வாங்க சொல்லிட்டோமா, கடைவீதியில ஒரு 7 பேர் இருக்கிறாங்களா, அங்கேயும் போய் பள்ளியாசல் போங்க இப்படி சொல்றது. இதை இவங்க என்ன விளங்கிட்டாங்கன்னா, அதையும் பாங்கு என்று விளங்கி கொண்டு 2 பாங்கு சொல்றாங்களா இல்லையா? இது சுன்னத்தா, இது பிதத்தானே இது? அதே மாதிரி இந்த மெம்பருங்கிறது எதுக்குள்ளது, இது எதுக்குள்ளதுங்கிற இங்க மேலே ஏறி நின்று பேசுறது தான். லாஸ்ட்ல அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களா, அவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதுக்காக வேண்டி தான் அந்த மெம்பர் இருக்கிறதே தவிர இன்னைக்கு சடங்கு மாதிரி ஆக்கி தானே வச்சிருக்கிறாங்க.
ஜும்மாவில் மேலே ஏறி நின்றுக்கிட்டு அரபில் உட்காந்து பேசுறது, கீழே இருந்து தமிழில் பேசுறது. அப்போ அது என்னதுக்கு? அது சடங்காது. சரி, அந்த ஜும்மாவில் வந்து இமாம் என்னத்தை படித்தாரு யாருக்குமே தெரியாது. தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது? முதல்ல அந்த இமாமுக்கு தெரியுமாங்கிறான். அந்த இமாமே வந்து அதை பொருள் உணர்ந்து படிச்சாருன்னா, என்னடா இந்த ஒரு கிறுக்குத்தனத்தை இத்தனை வருஷமா நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், அவரே என்ன செய்வாரு? நினைத்து அந்த புக்கை தூக்கி எறிந்து விடுவார். அப்ப இந்த மாதிரி வந்து துவக்கத்திலேயே வந்து மக்களுக்கு புரியாத பாஷையில இந்த மெம்பர்ல வந்து அவங்க பயன்படுத்திய காரணத்தினாலதான் நம்ம என்னதுக்கு நேரமா போனோம். அவர் எப்படி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அரபில் பேச போறாரு, நம்மளுக்கு விளங்கவா போகுது? நாம அது முடிஞ்சதுக்கு அப்புறமே போகணும்னு வந்துடுறாங்க. மக்கள் தாமதிச்சதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இது மாதிரியான பிதஅத்துகள் ஏற்பட்டதனுடைய பின்னணி தான் இது. அதனால ஜும்மா நாளில் வந்து தொழுகிறது மாத்திரம் அல்ல நன்மை என்பது, திக்ரு செய்யறது, ஜும்மா நாளில் வந்து பிரார்த்தனை இருக்குது பாத்தீங்களா, அது அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறதான் செய்யறாங்க. எந்த நேரம் சொல்லல, ஜும்மால ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அது எந்த நேரம்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு துவா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரமா இருக்குமோ, அடுத்த நேரமா இருக்குமோ, அதாவது அந்த ஜும்மாவோட அந்த நாளோட எப்போ ஒன்றிணைஞ்சே இருக்கணுமா, அதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இது மாதிரியான சிறு சிறு நபிமொழியை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக, தெரியாத மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய மக்களாக நாமளும் மாறணும். நபி வழிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இது எல்லாமே சொல்லப்பட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம், சொல்லப்படாத விஷயமாகவும் இருக்கலாம். இது மட்டும்தான் ஜும்மானுடைய சுன்னத்துன்னு இல்லை, சிறிய தகவல்களை சொல்லியிருக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கேட்டு இதை இத்தோடு நிறைவு செய்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.